வணக்கம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க. பல பேரிடம் உங்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத பருவம் எது என்று கேட்டால் உடனே பள்ளி பருவம் என்றுதான் கூறுவார்கள். கள்ளம் கபடமில்லாத நட்பும் சின்ன சின்ன சண்டையும் சந்தோஷமும் வீர தழும்புகளும் என்று செதுக்கிய சிற்பமாய் நினைவில் இருக்கும். பெண்களின் நட்பு எதுவரை? திருமணமாகும் வரையா என்ற கேள்வி எனக்குண்டு. தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலத்திலும் கடிதம் மூலம் நட்பை தொடர்ந்த பலரில் நானும் ஒருத்தி. இப்போது பள்ளிக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப், கல்லூரிக்கு ஒன்று, குடும்பத்துக்கு ஒரு குரூப், வேலைக்கு ஒன்று, முகநூல் என்ற நிறைய தோழிகள் இருந்தாலும் எல்லோரிடமும் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடிவதில்லை. 20 வருடம் கழித்து என் பள்ளி தோழியை முகநூலில் கண்டுபிடித்தேன். நட்பு இருந்தாலும் குடும்பம், வேலை, குழந்தைகள், வெளிநாடு என்ற பல காட்சிகள் மாறியிருப்பதால் முன்பு போல் உரையாட முடிவதில்லை. என் கனவில் அடிக்கடி 10ஆம் வகுப்பு அறை வரும். தேர்வு முடிந்து பேப்பர் கொடுக்காமல் இருக்கிற மாதிரி வரும். பார்க்கும் அத்தனை பேரிடமும் நட்பாய் இருக்க ஆசைதான், ஆனால் முடிவதில்லை. சில பேரை பார்த்தவுடன் ஒரு அலைவரிசை நம்முடன் ஒத்து போவதாய் உணர முடிந்தவர்களிடமே நட்பு பூக்கிறது. திருமணம் ஆனவுடன் பக்கத்து வீடு, நம் குழந்தையின் நண்பர்களின் அம்மாக்கள், கணவரின் நண்பர்களின் மனைவிகள், இப்படியாக நட்பு ஏற்படுகிறது. யாரையும் நட்பாக இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. இயல்பாய் வர வேண்டும். கணவரின் மூலம் வரும் குடும்ப நட்புகள் பெரும்பாலும் கணவரின் குறைகளை பற்றி பேசவோ அல்லது சுற்றுலா செல்வதற்கு மட்டும்தான் என்று நினைக்கின்றேன். பலமுறை நான் என் கணவரிடம் இதை பற்றி பேசியிருக்கிறேன். உங்களுக்கு நட்பாக இருக்கும் அனைவரோடையும் என்னையும் நட்பாக இருக்க சொல்லாதீர்கள் என்றார். இதில் பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. எனக்கு புத்தகங்கள், பாடல்கள் பிடிக்கும். அவர்களுக்கும் அதே விருப்பம் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. விருப்பங்களை மதித்தால் போதும். நான் ஒருத்தர் வீட்டுக்கு செல்லும்போது அவர் நாடகம் பார்த்து கொண்டே என்னிடம் பேசினார். என்னை பார்க்கவே இல்லை. ஆக்கச்சிறந்த மரியாதை என்பது வீட்டுக்கு விருந்தினர் வந்தவுடன் தொலைக்காட்சியில் அணைத்து அவருடன் உரையாடுவதே ஆகும் என்று முகநூலில் ஒரு வரியை எழுதிவிட்டு மறக்க நினைக்கின்றேன். அவரோடு என் நட்பை எப்படி தொடர்வது? எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் தோணுதா என்று தோழியிடம் கேட்டேன். அவருக்கும் சில நேரங்களில் இதே மாதிரி நடந்திருக்கிறது என்றால். புகைப்படம் எடுக்கும்போது ஏற்படும் திடீர் புன்னகை போல் என்னால் நட்பாக முடியவில்லை. தினந்தோறும் குட் மார்னிங் சொல்வது எங்கள் நட்பல்ல. ஆனால் என்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் பாராட்டுக்கும் விமர்சனமும் அவர்களிடமிருந்து தான் முதலில் கிடைக்கும். எனக்கு நிறைய தோழிகள் இருக்கிறார்கள் என்பதை விட நிறைவான தோழிகள் இருக்கிறார்கள். என்னுடைய அழுகை, சந்தோஷம், மன அழுத்தம் அனைத்தையும் பகிர்ந்துள்ளேன். நானும் நட்பை மிகவும் நேசிக்கக்கூடிய ஆள்தான். என்ன நட்பாக தாமதம் ஆகும். 2 நிமிடங்களில் நட்பாகி 2 நிமிடங்களில் சண்டை போட்டு பிரிந்து விடுவது போலல்ல என் நட்பு. முன்பு கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார் நட்பை தான் முகமறியா நட்புக்கு உதாரணமாக கூறுவார்கள். இப்போது நேரில் பார்த்திராத முகநூல் நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நண்பர்களை மட்டும்தான் நாம் தேர்ந்தெடுக்க முடியும். உறவினர்கள் நமது விதியின்படி அமைகிறார்கள். இன்றும் பல இடங்களில் பழைய நண்பர்கள் சந்தித்து பேசி மகிழ்கிறார்கள். பெண்கள் அப்படி கூடி நட்பையும் மனதையும் பலப்படுத்த வேண்டும். நல்ல தோழிகள் நம் மனதில் எழும் சங்கடங்களை தீர்க்கும் மனநல ஆலோசகர் ஆவர். உலகில் உண்மையான நட்புக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது என பெரியோர்கள் குறிப்பிடுவார்கள். தாயிடமும் கணவரிடமும் கூட சொல்ல முடியாத கவலையை தோழிகளுடன் கலந்துரையாடுவதன் மூலம் ஒரு தெளிவை, தீர்வை பெறலாம். புத்தகங்களையும் நமக்கு தோழனாக்கி வாழ்வோம். உன் நண்பர்களை காட்டு, உன்னை பற்றி சொல்கிறேன் என்ற கூற்றும் உண்டு. நட்பிலும் கவனம் தேவை. ஆகவே நட்பிற்கு நேரம் ஒதுக்குங்கள் பெண்களே என்று கூறி விடைபெறுகிறேன். தமிழ் டேட்டா சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.